ஒரு காலத்தில் இந்த உலகம் முழுக்க போரும் பொய்யும் பேராசையும் நிறைந்திருந்தது. மனிதன் மனிதனை வெறுத்தான். அரசர்கள் இரத்தத்தில் ராஜ்யம் கட்டினார்கள். மக்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள். அந்த இருண்ட காலத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அமைதியாக நடந்தார். அவர் கையில் ஆயுதமில்லை, முகத்தில் கோபமில்லை, கண்களில் வெறுப்பில்லை. அவர் பெயர் சித்தார்த்தன். உலகம் அவரை புத்தர் என்று அழைத்தது. ஒருநாள் புத்தர் தன் சீடர்களோடு ஒரு சிறிய கிராமத்தின் வழியாக சென்றார். அந்த நாள் காற்றே கனமாக இருந்தது. மரங்களும் அமைதியாக நின்றன. பறவைகளின் சத்தமும் குறைந்தது. சீடர்களின் மனதில் ஏதோ ஒரு பயம் உருவானது. ஆனந்தன் மெதுவாக கேட்டான், குருவே, இன்று நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்களே? புத்தர் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பு ஒரு இறுதி விடை போல இருந்தது. ஆனந்தா, இது என் கடைசி பயணம். அந்த வார்த்தை சீடர்களின் மனதை உடைத்தது. அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். சிலர் அழுதார்கள், சிலர் தரையில் விழுந்தார்கள். ஆனந்தன் நடுங்கினான். குருவே, நீங்க போயிட்டா எங்களுக்கு யார் வழிகாட்டுவார்? புத்தர் மெதுவாக சொன்னார், உலகத்துக்கு நான் தேவையில்லை, உலகத்துக்கு உண்மை தேவை. உடல் ஒரு நாள் போகும், ஆனால் தர்மம் போகாது. என்னை வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் தேடுங்கள். அந்த இரவு முழு நிலா பிரகாசித்தது. புத்தர் ஒரு மரத்தடியில் படுத்தார். சீடர்கள் தூங்கவில்லை. ஆனந்தன் அருகில் உட்கார்ந்து கண்ணீருடன் கேட்டான், குருவே, நீங்க போனா நாங்க என்ன செய்வோம்? புத்தர் கண்களை மூடி மெதுவாக சொன்னார், ஆனந்தா, நீ என்னை தேடாதே, உன் உள்ளே தேடு. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் புத்தர் மெதுவாக ஒரு நீண்ட மூச்சை விட்டார். அது நிறுத்தியது. அந்த நொடி உலகமே அமைதியானது. காற்று நின்றது. மரங்கள் சாய்ந்தது. பறவைகள் கூட சத்தம் செய்யவில்லை. சீடர்கள் உறைந்து நின்றார்கள். ஆனந்தன் கத்தினான், குருவே! அடுத்த நாள் சீடர்கள் புத்தரின் உடலை தகனம் செய்ய முடிவு செய்தார்கள். மரக்கட்டைகள் அடுக்கப்பட்டது. சந்தனம் பூசப்பட்டது. பூக்கள் தூவப்பட்டது. அந்த இடம் ஒரு புனித பூமி போல இருந்தது. ஆனந்தன் நடுங்கும் கையால் தீக்குச்சியை எடுத்தான். குருவே, இது உங்கள் உடலுக்கு கடைசி மரியாதை. அவன் தீ வைத்தான். ஆனால் தீ எரியவே இல்லை. மரக்கட்டைகள் புகைவிட்டது, ஆனால் தீ அணைந்தது. சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். மீண்டும் முயன்றார்கள். பல முறை தீ வைத்தார்கள். ஆனால் புத்தரின் உடலை தீ தொடவே இல்லை. அந்த நேரத்தில் கிராமத்தின் எல்லையிலிருந்து ஒரு வயதான முனிவர் நடந்து வந்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அவர் அமைதியாக சொன்னார், நிறுத்துங்கள், புத்தரை எரிக்க முடியாது. சீடர்கள் அதிர்ந்தார்கள். யார் நீங்க? முனிவர் மெதுவாக சொன்னார், என் பெயர் முக்கியமில்லை, ஆனால் புத்தரை நான் அறிந்தவன். அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் நான் அரசன். எனக்கு எல்லாம் இருந்தது, செல்வம், படை, பெருமை. ஆனால் என் உள்ளே ஒரு தீ எரிந்தது. ஆசையின் தீ, கோபத்தின் தீ, அகங்காரத்தின் தீ. ஒரு நாள் அந்த அரசன் ஒரு கிராமத்தை எரித்தான். மக்கள் அழுதார்கள். குழந்தைகள் ஓடினார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அமைதியாக நடந்து வந்தார். அவர்தான் புத்தர். அரசன் கோபத்தில் கேட்டான், யார் நீ? புத்தர் சொன்னார், நான் உன் உள்ளே இருக்கும் தீயை அணைக்க வந்தவன். அரசன் சிரித்தான். உலகம் முழுக்க போர்தான், நீ மட்டும் எப்படி அமைதியாயிருக்க? புத்தர் பதில் சொன்னார், ஏனென்றால் நான் தீயை வெளியே தேடவில்லை. தீ என் உள்ளே இருந்தது, அதை அணைத்தேன். அந்த வார்த்தைகள் அரசனை உடைத்தது. அவன் முதல் முறையாக கண்ணீர் விட்டான். அவன் எல்லாம் விட்டுவிட்டு முனிவராக மாறினான். அந்த முனிவர்தான் இன்று தகன மேடையில் நின்றவர். முனிவர் சீடர்களை பார்த்து சொன்னார், தீ எதை எரிக்கும்? ஆசையை, கோபத்தை, அகங்காரத்தை. ஆனால் புத்தரிடம் எரிய ஒன்றுமே இல்லை. அவர் வாழ்நாளில் எல்லா தீயையும் அணைத்தவர். அதனால் வெளி தீக்கு அவரை எரிக்க முடியவில்லை. அந்த நொடி புத்தரின் உடலிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி எழுந்தது. அது தீயின் ஒளி அல்ல, அது சந்திரனின் ஒளி அல்ல, அது புத்தரின் வாழ்ந்த அமைதியின் ஒளி. காற்று சீறியது. மக்கள் ஓடி வந்தார்கள். கூட்டத்தில் ஒருவன் கத்தினான், இது மாயாஜாலம், புத்தர் சாதாரண மனிதன்தான். அவன் கோபத்தில் தீயை எடுத்துக்கொண்டு தகன மேடைக்கு ஓடினான். அவன் தீ வைத்தான். இந்த முறை மரக்கட்டைகள் எரிந்தன. ஆனால் புத்தரின் உடலை தீ தொடவே இல்லை. சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். முனிவர் மெதுவாக சொன்னார், தீ வெளியே இருக்கிறது, ஆனால் புத்தர் உள்ளே தீயை அணைத்தவர். அந்த ஒளி மெதுவாக கீழே இறங்கியது.
அது புத்தரின் உடலுடன் சேர்ந்தது. அந்த நொடி புத்தரின் உடல் தீயால் அல்ல, விதியால் மெதுவாக சாம்பலாக மாற ஆரம்பித்தது. சீடர்களின் கண்களில் கண்ணீர். சாம்பலுக்குள் ஒரு சிறிய மின்னும் பொருள் இருந்தது. ஆனந்தன் அதை எடுத்தான். அது சூடாக இல்லை, அது அமைதியாக ஒளிர்ந்தது. முனிவர் சொன்னார், இதற்கு பெயர் சரீரம். ஒரு புத்தர் போல விழிப்பை அடைந்தவனின் தூய்மையின் சாட்சி. ஆனந்தன் அழுதான். குருவே, நீங்க இல்லாமல் உலகம் வெறுமை. முனிவர் சொன்னார், உலகம் வெறுமை இல்லை, உன் உள்ளே புத்தர் இருக்கிறார். புத்தரை கோவினில் தேடாதீர்கள், சிலையில் தேடாதீர்கள், சாம்பலில் தேடாதீர்கள். புத்தரை உங்களுக்குள் தேடுங்கள். அந்த இரவு ஆனந்தன் தகன மேடையில் உட்கார்ந்தான். அவன் மனம் உடைந்தது. ஆனால் காற்றில் ஒரு அமைதி இருந்தது. புத்தரின் கடைசி வார்த்தை போல ஒரு குரல் அவன் உள்ளே ஒலித்தது. ஆனந்தா, நீ விழித்தால் நான் உன்னோடுதான். ஆனந்தன் மெதுவாக சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான். புத்தர் இறக்கவில்லை, அவர் ஒரு பாதையாக மாறினார். ஒரு மனிதன் உடலால் போகலாம், ஆனால் அவன் அடைந்த அமைதி என்றும் எரியாது.